இது 20 மினிட்ஸ் ஷார்ட் பைட்டா ரெடி பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சேன். எனக்கு தோணுனதே 2 சீக்வென்ஸ். அந்த 2 சீக்வென்ஸ் வச்சு நான் அப்படி 40 மினிட்ஸா டெவலப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஜிமனுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஒரு 20 மினிட்ஸ் மிஞ்சி மிஞ்சி போனால் அவ்வளோதான் இருக்கும். சும்மா இது வரைக்கும் இவருக்கு எதுவுமே ஸ்டார்ட்டே பண்ணலேன்னு இது ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஜிமனுக்கு 18 வயசுலேருந்து ஒரு பொண்ணை பயங்கரமாக உருக்கி உருக்கி லவ் பண்ணுறாரு. இப்போ அவருக்கு ஏஜ் 30. அவருக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. அந்த பொண்ணு கூட 2 பேரும் செம்ம லவ்லியான கப்புள்ஸ். ஜிமன் வயனை தான் லவ் பண்ணியிருப்பார். 18 இயர்ஸ். ஜிமனுக்கு 18 அப்போது வயனுக்கு 16 தான். 2 பேரும் இந்த டியூஷன் லவ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஜிமன் அங்கே சும்மா ஒரே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் டியூஷன் எடுக்கிறதுக்காக போவான் பார்ட் டைமாக. அப்படி பழகி தான் வயனுக்கும் ஜிமனுக்கும் பழக்கம் 2 பேரும் லவ் பண்ணி இப்போ மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட 7th மந்த் ப்ரெக்னென்சி. இன்றைக்கி பேபி ஷவர்லாம் பண்ணி கை ஃபுல்லாக வளையல், அவ்வளோ டெக்கரேஷன்ஸ் அவங்க வீடு முழுக்க. ஸோ வயனோட வெளியில் கை வச்சுட்டு ஜிமன் உட்காந்துருக்காரு. வயனா, ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இருக்குடி, லவ் யூ ஸோ மச் டி அப்படின்னு அவளை இழுத்து ஒரு கிஸ் பண்ணுறாரு. ஜிமன் எல்லாரும் இருக்காங்க, என்ன பண்ணுற? ஏன் பொண்டாட்டி எவன் பார்த்தா எனக்கு என்ன அப்படின்னு கீழே இறங்கி உட்காந்து அவளோட காலெல்லாம் நல்லா பிடிச்சி விடுறாரு. ஆமாடா, கால் ரொம்ப ஒதுக்கிட்டு நானே சொல்ல வச்சேன். தெரியுமா, ரொம்ப நேரமாக அங்கேயே இருந்தல. சாப்பிட்றியாடி ஏதாவது? இல்லைடா வேண்டாம், பசிக்கல. ஏன்டி? சாப்பிட்டு 2 hours ஆகுதுல, சும்மா ஏதாவது ஜூஸ் மட்டும் குடி, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஜிம்னா வேணா ஜிம்னா. கேட்க மாட்டியா நீ? இரு அப்படின்னு எந்திரிச்சு போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வராரு. அவளுக்கு குட்பாட்டி விடுறாரு. அவளும் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. ஸோ வந்தவங்க எல்லோரும் கிளம்புறாங்க. வயனோட அம்மா வயன்கிட்ட நாங்களே பார்த்துருந்தாலும் உனக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்க மாட்டோண்டி, ரொம்ப சந்தோஷம். இந்த 2 வருஷத்தில் எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா? அவங்க 2 பேரை பார்க்குறப்பெல்லாம் இப்படி ஒரு கப்பலை நாங்கள் எங்கேயுமே பார்த்ததே இல்லைன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இல்லைம்மா, என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாம்மா. இதே மாதிரி என் வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். உனக்கு என்னடி குறை? நீ அவரை காதலிக்கிறதும் அவர் உன்னை காதலிக்கிறதும் 2 பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க. 9ஆம் மாதத்துக்கு கூட உன்னை அவரே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் வேணும்னா இங்கே தங்கி இருந்து அவளை பார்த்துக்கோங்க. இல்லை வந்துட்டு போனீங்கனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவளை என்னால் கண்டிப்பாக அனுப்ப முடியாதட்ட அப்படின்ட்டார். அவன் அப்படிதாம்மா பைத்தியம், அப்படி தான் சொல்லுவான். அனுப்ப மாட்டாம்மா, நீ இங்கே பார்த்துட்டு போ. சரிடி, அதான் தெரிஞ்சிச்சு அவரே கூட பார்த்து பாருங்க. அப்புறம் ஓகேம்மா கிளம்பு, பார்த்து பத்திரமா போங்க எல்லோரும், சரியா அப்படின்னு அவன் அம்மா அப்பா தம்பி எல்லாருக்கும் பாய் சொல்லி அனுப்பிட்டு உள்ளே வரா. என்னடி உங்கள் அத்தா கறி எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தா? வாயை ஒட்டைக்க போகிறேன். சரி என்ன சொன்னாங்க? உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை அவங்களே தெரிந்தாலும் கிடச்சிருக்காதான். ஓ சூப்பர் டி. எனக்கே சூப்பர் தான் ஜிமினா. ஜிமினா ஐ லவ் யூடா. லவ் யூமா அப்படின்னு அவளை நெஞ்சில் சாய்ச்சிக்கிட்டு அவளை தூங்க வைக்கிறான். அவளுக்கு சும்மா ஏதாவது ஹம் பண்ணிகிட்டே இருந்தால் தூங்கிடுவா. ஸோ அவன் அவ்வளோ நேரம் அவள் தூங்குற வரைக்கும் அவளுக்கு ஹம் பண்ணுறான். ஹம் பண்ணி அவள் தூங்கினோடனே அவளை படுக்க போட்டு அவனும் படுக்கிறான். அவள் ஃபோரில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு தூங்குறான். ஜிமனுக்கு வயன் மூஞ்சிலேயே முழிச்சு வயன் மூஞ்சிலேயே அவன் கண்ணை மூடணும். அப்போ தான் அவன் டே நல்லா போகும் அவனை பொறுத்த வரைக்கும். ஸ்டில் அவன் அப்படி தான் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும். ஜிமன் ஆஃபீஸ் போகிறது வர்றது இவளை பார்த்துக்கிறது. சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக தான் ஆஃபீஸ் போவான், லைக் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான். மீதி ஃபுல்லாக வீட்லேயே தான் இருப்பான். வீட்டில் இருந்தே தான் ஒர்க்லாம் பண்ணுவான். 2 days லேட்டர் வயன் ஜிமனுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு ஏற்பாடு பண்ணுறா. ஜிமனுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ ஜிமன் கரெக்டாக இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போகிறேன் செல்லும் இருந்துப்பியா அப்படின்னு கேட்குறாரு. இவளுக்கு அது வசதியாக போச்சு. சரி நம்ம ஆஃபீஸ் போய் இவரை சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே ஜிமனா, பார்த்து பத்திரம் அப்படின்னு ஜிமன் வெளியே போகிறான். என்ன பொண்டாட்டி பர்த்டே விஷயம் பண்ணல, சாயந்தரம் வரப்போ ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சுருப்பா. இப்போ மறந்துட்ட மாதிரி சீன் போடுறான். எத்தனை வருஷமாக பார்க்குறேன் அப்படின்னு ஜிமன் போகிறான். ஜிமன் போன உடனே வயன் வீட்டெல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணுறான். ரெடி பண்ணிவிட்டு கேக் மட்டும்தான் மிஸ்ஸிங். கேக் ஆர்டர் பண்ணுறா, என்னன்னே தெரியல. நெட்வொர்க் இஷ்யூன்னு வருது. ஸோ வயன் ஒரு பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்குது, நம்ம அங்கே போய் வாங்கிடுவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு ஜிமனுக்கு கால் பண்ணுறா. நான் கொஞ்சம் கடைக்கு போகணும், போயிட்டு வரவா அப்படின்னு கேட்குறா. எங்கே போகிற? போயிட்டு லொக்கேஷன் அனுப்புறியா? எதுனால எனக்கு ஃபோன் பண்ண உடனே. அதெல்லாம் ஓகே ஜிமினா, நான் பார்த்து போய்ப்பேன்.
ஓகே. கூட யாராவது வராங்களாடி? ஆமாடா. யார் வரா? ஜாய் கூப்பிட்டேன், ஜாய் வரேன்னு சொல்லியிருக்கா. அவள் வந்தோடனே தான் கிளம்புவேன். அப்போ சரி, ஓகேம்மா, பார்த்து பத்திரமா போ. ஓகேடா. அப்படின்னு காலை கட் பண்ணுறான் ஜிமன். காலை கட் பண்ண உடனே ஒரு 5 minutes கழிச்சு ஜாயும் வீட்டுக்கு வராங்க. ஜாய் வந்து, வேணா இப்போ கண்டிப்பாக நீ போய் ஆகணுமா? ஆமாம், நான் ஆஃபீஸ் போனதே இல்லைடி. இன்றைக்கி போய் ஜிமன் லைட்டாக இந்த ரிங்கை மட்டும் கொடுத்து அவனை சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து இங்கே வச்சு கேக் வெட்டிப்பேன். அதுக்கு தான் இவ்வளோ டெக்கரேஷன்ஸ். சூப்பர் டி. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்கள் 2 பேரும் லவ் மட்டும் மாறாதுல்ல. சரி, அவரோட ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு தெரியுமா அவருக்கு? இல்லை, கடையில் ஏதோ வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவனை பார்த்து போயிட்டு அங்கேருந்து எனக்கு லொக்கேஷன் அனுப்பு, எந்த பிரச்சனைனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. இல்லை நான் வந்துடுவான்னு கேட்டான். நான் தான் இல்லைடா அதெல்லாம் வேணாம், ஜாய் வரா, ஜாய் கூட தான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி சரி, உங்கள் காதல் பாட்டுக்கு ஒரு அளவில்லாமல் போயிட்டுருக்குடி அப்படின்னு ஜாய் சொல்லிவிட்டு 2 பேரும் கார் ட்ரைவ் பண்ணி அவனோட ஆஃபீஸ் போகிறாங்க. அவனோட ஆஃபீஸ் போய் அவனோட ஃப்ளோருக்கு போனால் எல்லாருமே வாங்கின ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. மிஸ்ஸஸ் பார்க் ஹாய் ஹாய் அப்படின்னு அவள் சிரிச்சிட்டே பேசுகிறா. எல்லார் மூஞ்சிலும் ஆடுது. ஏன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை மேம், சும்மா தான். அது நீங்கள் இங்கே சடனா இன்றைக்கி ஜிமனுக்கு பர்த்டே இல்லை, அதான் சும்மா ஒரு குட்டி விசிட், அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். மேம் நீங்கள் போக வேணாமே. ஏன் வேணாம் மேம்? ஏன் மேம்? அது ஐ ஹாவ் டு கோ கைஸ். நான் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன். ஓகே, நம்மலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. நீங்களாம் இன்னும் இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா? அவன் லாஸ்ட் இயர் ஏதோ 50 members ஒர்க்லேருந்து எடுத்தேன் அப்படிலாம் சொன்னான். அதில் உங்கள் பேரெலாம் அவன் மென்ஷன் பண்ணானே. அப்படி அனுப்புகிறதா தானே இருந்தாங்க. சரி, ஏன் எல்லாம் இவ்வளோ பேனிக் ஆகுறீங்க? அதுவும் என்ன பார்த்து ஏதோ முன்ன பின்ன பார்க்குற மாதிரி பார்த்து நீங்கள்லாம் பிஹேவ் பண்ணுறீங்க. நான் என்ன அவ்வளோ மோசமாக இருக்கேன்? கொஞ்சம் குண்டாயிட்டேன், அவ்வளோதானே. சரி ஜாய் வா 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 அப்படின்னு ஜாய் கையில் தான் அந்த ரிங் பேக்லாம் இருக்குது. ஸோ அந்த ரிங்கு பாக்ஸை மட்டும் கையில் எடுத்துகிட்டு அவனோட கேபின் டோரை ஓப்பன் பண்ணுறா. செம்ம ஷாக், அப்படியே ஃப்ரோஸாக நிற்கிறா அந்த டோர்கிட்டேயே. உள்ள ஜிமன் அவனோட ஸ்டாஃப் ஒரு பொண்ணு கூட செம்ம க்ளோஸாக இருக்கான். லிட்ரலாக ஜிமனோட ஷர்ட்டில் 4 பட்டன்ஸுமே கலண்டுருக்கு. அவன் இன் பண்ணியிருக்க அந்த பட்டன் மட்டும் தான் போட்டிருக்கு. அந்த பொண்ணோட ஷர்ட்டுமே அப்படி தான். அந்த பொண்ணோட இன்னர் விலகி உள்ளே இருக்கிறது எல்லாமே கூட வெளியே தெரியுது. 2 பேரும் அவ்வளோ மோசமான ஒரு நிலமையில் இருக்காங்க. இவ ஓப்பன் பண்ணி அதை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கா. அந்த பொண்ணுக்கு மிஸ்ஸஸ் பார்க் இவ தான் அப்படின்னு தெரியாது. சரி யாரோ அப்படின்னு சொல்லி அவள் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறா. சின்ன யார் அது பெர்மிஷன் கேட்காம வேணா சின்ன இருந்துச்சு. நேராக அவகிட்ட வரான். அவள் கையை வச்சு ஸ்டாப் அப்படின்னு காட்டுறா. வேணா அது வந்து வேணா அது நீங்கள் என்ன பண்ணுற? அவள் கையில் இருக்க அந்த ரிங் பாக்ஸை பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் கிள்ளுது. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல வந்தேன். சர்ப்ரைஸ் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். எனக்கு கொடுப்பேன் எக்ஸ்பெக்ட் பண்ண. எவ்வளோ நல்லா இப்படி இல்லை ஆதிலேருந்து இப்படி தானா? நான் தான் எதுவுமே தெரியாத மக்கா இருந்திருக்கேன்ல, அப்படி தானே? அவள் பெல்லி அவளுக்கு குனிஞ்சு அதை பார்த்துட்டு அவனை நிமிர்ந்து பார்க்குறா. அவளுக்கு அவ்வளோ அழ வருது. கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்கு. ஜாய் என்ன ஜிமன் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க? இந்த உலகத்தில் அவள் அதிகமாக யோசிக்கிறது உங்கள் ஒருத்தரை பற்றி மட்டும்தான் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சும் எப்படி ஜிமன் அவளுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண உங்களுக்கு மனசு இருந்துச்சு அப்படின்னு ஜாய் ஜிமனை பிடிச்சி கத்துற. ஜிமன் அழுகிறான். சாரிடி அப்படின்னு இந்த ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் வாயன் எவ்வளோ ஸ்வீட்டான பர்சன்னு. இந்த ரிலேஷன்ஷிப் ஜிமனுக்கு இந்த ஆஃபீஸில் ஒரு 6 months இருக்குது. லைக் இவள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறத்துலேருந்து வாயனும் ஜிமனும் ரொம்ப கான்டாக்ட் வச்சுப்பாங்க. ஜிமனால் அவளை டச் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. இவள் ப்ரெக்னென்ட் ஆனது ஜிமன் இவளை நல்லா பார்த்துக்கிட்டாலும் அவனுக்கு அந்த ஒரு ப்ளஷர் கிடைக்கவே இல்லை. ஸோ தட் இந்த பொண்ணு அவனை உரசி பேசுகிறதும் அந்த மாதிரி இருக்கவே ஒரு டே ரொம்ப பீக்காகி ஜிமன் மூவ் பண்ணியிருந்துருப்பான். பிகாஸ் ஜிமனும் அன்றைக்கி வாயன்கிட்ட லைட்டாக கிஸ் பண்ணி ஹக் பண்ணி அவளை கொஞ்சம் மூவ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருப்பான். ப்ரெக்னென்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. பட் வாயன் இல்லைடா
எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருப்பா. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்திருக்கும். ஸோ அவன் ஆஃபீஸ் வரவே இந்த பொண்ணு இப்படி பிஹேவ் பண்ணதோ இவனும் சேர்ந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பான். ஸோ இதுதான் ஃப்ளாஷ்பேக். ஓகே, அப்போ இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்துடலாம். பையன் அப்படியே அந்த பொண்ணை பார்க்குறா. அந்த பொண்ணை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் வாஷ் எடுத்து அடிக்க போகிறா. அதுன்னு அவளை பிடிச்சி நிறுத்தான். பையன் நானும் தடுத்தேன், நீ என் மேலே கையை வைக்காதடா, அருவருப்பாக இருக்குது, இவளை தொட்டுட்டு வந்து தான் என் கூட படுத்தியா? அவன் அப்படியே அவன் வயிறை டைட்டாக பிடிக்கிறா. அவனுக்கு லைட்டாக வயிறு வலிக்குது. என்னாச்சு என்ன பாரு ஜிமின், நீ கிட்ட வந்த போய் குத்திக்கிட்டு நானே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. ஜிமின் அப்படியே அழுகிறான், செம்மையாக அழுகிறான். எப்படி ஜிமின், எப்படி இன்னொருத்துக்கு அவ்வளோ ஈஸியாக எப்படி 1000 தடவை என் கிட்ட கேட்பேன், உனக்கு நான் போர் அடிச்சுட்டேனா ஒரு நாள் கூட நான் அந்த கேள்வி கேட்டதில்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா நீ என்ன அப்படி ஃபீல் பண்ண, ஓ நீங்கள் இப்படி இருக்க, ஸோ என்னை சமாளிக்கணும்ல, அதனால தான் என்கிட்ட வந்து அப்படி கேட்குறல. எவ்வளோ பேசுவ ஜிமின், உனக்கு அவன் ப்ரப்போஸ் பண்ணானே, ஏன் அவனை லவ் பண்ணாமல் என்ன லவ் பண்ண, கூட இவன் இருந்தானே, நீ அவன் கூட இல்லாமல் ஏன் கூட இருக்க, உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமாவா, என்ன நீ ஏமாற்றிட்டலடா. 14 வயசுலேருந்து எனக்கு இந்த நாள் வரைக்கும் ஜிமினை தாண்டி வேறு எதுவுமே கிடையாதுடா. ஜிமின் நீ மட்டும்தான் ஜிமின் எனக்கு எல்லாமே, நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே. எப்படி ஜிமின் உனக்கு மனசு வந்தது, அது என்ன ஏமாத்த அப்படின்னு அவனை பார்த்து கேட்குறா. வெளியில் ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் வயன் ரொம்ப நல்ல பொண்ணு. இவங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட ஆஃபீஸில் இருக்கவங்களுக்குலாம் நம்ம ஸ்வீட் தரணும், ஆஃபீஸில் இருக்கவங்களுக்குலாம் நம்ம போனஸ் தரணும், நம்ம லீவ் தரணும் அப்படின்னு ஜிமின் கிட்ட சொல்லி அனுப்புவா. இந்த 6 months முன்னாடி வரைக்கும் ஜிமின் வயனை பற்றி இங்கே பேசாதனாலே கிடையாது. வயனை இப்போது ஒரு ஃபங்க்ஷனில் ஸ்வீட் கொடுக்க சொல்கிறேன்னா என் ஒய்ஃப் தான் கொடுக்க சொன்னா அப்படின்னு அவ்வளோ பெருமையாக சொல்லிப்பான். அப்படிப்பட்ட ஜிமின் இந்த பொண்ணுக்கிட்ட சேர்ந்ததுக்கப்புறமா வயனை பற்றி பேசுவதும் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாருக்குமே தெரியுது ஜிமின் மாறிட்டான் அப்படின்னு. ஆனால் ஜிமினுக்கு இங்கே வந்து இந்த பொண்ணு கூட இப்படி இருக்கிறது மட்டும்தான், மற்றபடி எந்த இமோஷ்னல் கான்டாக்டும் கிடையாது. இமோஷ்னல் கான்டாக்ட் வயன் கூட மட்டும்தான். அவளை தாண்டி யாராலையும் இந்த உலகத்தில் யாருனாலையும் ஜிமின் கிட்ட வயன் மாதிரி இருக்க முடியாது. ஜிமினுக்குமே தெரியும். ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, செம்மையாக அழுகுறான். லிட்டலாக அவன் அழுது அவன் ஃபேஸ் அவன் மாதிரி ரெட்டாக இருக்குது. ஸ்டில் அவன் அழுகிறத நிறுத்தவே இல்லை. நீ ஏன்டா அழுகிற அழ வேண்டியது நான் ஜிமின், நான் ஸ்ட்ராங்காக நிற்கிறேன்ல, நீ ஏன் அழுகிற? குத்து முள்ள நெஞ்சு குறுக்குன்னுவாங்க அந்த மாதிரியா? எப்படி ஜிமின், எப்படிடா கொஞ்சம் கூட உனக்குலாம் மனசாட்சியே இல்லைல்லடா ஜிமின். புரியுது, நல்லா புரியுதுடா. என்ன மாதிரி முட்டாளாக இருந்தா இப்படி தான் நடக்கும்ல. நேற்று எங்கள் அம்மா கூட சொல்லிட்டு போனாங்க, நான் அவ்வளோ சந்தோஷமாக சொன்னேனேடா. என்னை தேடிட்டு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வேகமாக நடந்து போகிறா. அவன் நடந்து போகிறப்போ அங்கே நீங்கள் உள்ளே போகாதீங்கன்னு ஒரு ஸ்டாஃப் சொல்லியிருப்பாங்களே, அந்த ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் இதனால தான் உள்ளே போகாதீங்கன்னீங்களோ என்னமோ போங்க அப்படின்னு. அப்போ போய் லிஃப்ட் ஏறுறா. ஜாய் வர்றதுக்கு முன்னாடி லிஃப்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. வெயிட் போயாச்சு, லிஃப்ட் கீழே போய் ரீச் ஆகிட்டு இப்போ அகேன் ஜாய் ஸ்டெப்ஸில் இறங்கி போகிறதுக்குள்ளே வயன் எங்கேயும் ஆட்டோ ஏறி போகிறான். ஜிம்மு என்ன அவன் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வரான். ஜாய் கிட்டே கேட்குறான் எங்கே அப்படின்னு. அவள் போயிட்டா. எங்கே போயிருக்கா தெரியல. ஜிம்மு நான் சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே கிடையாது ஜிம்மு, இதுக்கு என் தேவை எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. பிகாஸ் ஜாய் கொண்டேக்கும் ஒரு சின்ன சண்டை வந்திருக்கும். அந்த சண்டையில் கூட அட்டே அவளை எங்கேயும் விட்டு கொடுக்காம தான் இருந்திருப்பான். ஸோ ஜாய்க்கு இவனை மாதிரி நல்ல விஷயம் போட்டதுக்கு அவன் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணியிருக்கும். ஜாய் அகெயின் திரும்பி ஜிம்மன் கிட்ட நடந்து வந்து அவளை தேடி கண்டுபிடிக்கிற வழியை பார். அவள் கூட கண்டிப்பாக வாழ மாட்டான். அதுக்கப்புறம் அவளை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல ஜிம்மன், நீ சின்னதாக பர்சனாக கூட அவள் தாங்க மாட்டாள். நான் அவள் பார்த்த கோலத்தில் நானும் வந்து அவனை கொன்னே போட்டு வந்திருப்பேன். அவள் அப்படியே விட்டுட்டு போயிட்டாலே சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் அகேன் நடந்து போயிட்டா. ஜிம்மன் எங்கெங்கேயோ தேடுறான். நைட்டு 3 மணி ஆகுது. ஜிம்மன் வீட்டுக்கு வெளியே ரோட்டில் நின்று 2 பக்கமும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக நின்றுட்டுருக்கான். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் பெட்டர் அப்படின்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். போலீஸும் அங்கே இங்கேன்னு தேடுறாங்க.
எங்கேயுமே வாயன் வந்து கிடைக்கல. என்னாச்சு, எங்கே போனாங்க அந்த மாதிரி 3 days ஆகுது. வாயனோட பேரண்ட்ஸும் வீட்டுக்கு வந்து என்னப்பா என்னாச்சுப்பான்லாம் கேட்குறாங்க. ஜிமின் எப்படி சொல்லுவான்? ஸோ வாயனுக்கு இருக்க ஜிமினை தாண்டி வாயன் வேறு ஒருத்தர்கிட்ட பேசுவான், ஜாய் மட்டும்தான். ஜாய் கூப்பிடுறாங்க. ஜாயும் வாயன் வீட்டுக்கு வரா. என்ன ஜாய் ஆச்சு, எங்கே போனா அவள்? உங்கள் 2 பேருக்கு தெரியாமல் எதுவும் இருந்திருக்காளே, அவள் எதுனாலும் எங்ககிட்ட சொல்லலாம், உங்கள் 2 பேர்கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருந்திருப்பாள். என்ன ஆச்சு? என்னையா ஆண்டி கேட்குறீங்க? உங்கள் அருமை மருமகன் கிட்ட கேளுங்க, என்ன பண்ணார்னு தெரியும். என்ன பண்ணீங்க தம்பி? என்னாச்சு? சந்தேகா ஆண்டி அவளை இங்கே வீட்டில் விட்டுட்டு போய் வேற ஒருத்தி கூட படுத்துட்டு இருந்தான் அவன் அப்படின்னு ஜாய் கத்துறா. யாருனாலையும் நம்ப முடியல. ஜிமினோட பேரண்ட்ஸும் அங்கே தான் இருக்காங்க. இது யாராலையுமே நம்ப முடியல. ஜிமின் அப்படியே உட்காந்துட்டே இருக்கான். எல்லாருக்கும் அவன் அமைதியாக உட்காந்துருக்கிறதுலேருந்தே தெரியுது அதுதான் நிஜம்னு. ஜிமினோட அம்மா வந்து ஏன்டான்னு அவனை போட்டு அடிக்கிறாங்க. ஜிமின் அப்படியே உட்காந்துருக்கான். போலீஸ்கிட்டேருந்து கால் வருது. சார், இந்த ஸ்டேஷனில் உங்கள் ஒய்ஃப் உட்காந்துருந்துருக்காங்க. கடைசியாக கேமரா ஃபுட்டேஜில் அவங்கள அங்கே பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ட்ரெயின் எந்த ரூட்லலாம் போகுதுன்னு நாங்கள் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு அந்த சைடில் யாரையாவது தெரியுமா அப்படின்னு கேட்டு சொல்கிறோம். நீங்கள் கொஞ்சம் ஸ்டேஷன் வரையும் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. ஜிமினும் கிளம்பி ஸ்டேஷன் போகிறான். வீட்டில் வாயனோட அம்மா பயங்கரமாக அழுகிறாங்க. நேற்று கூட சொன்னேன் ஜாய் அவகிட்ட, இவனை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ புண்ணியம் பண்ணியிருக்கணும். இவரை தாண்டி எதுவுமே அவள் வாழ்க்கையே கிடையாதுடி. எங்கடி போயிருப்பா? பயமாக இருக்குடி. என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடுமா ஜாய்? அம்மா எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில. நீங்கள் அவளோட உலகமே அவன்தாம்மா. எனக்கு பயமாக தான் இருக்குது. நல்லதாகவே நடக்கும்னு நினச்சிக்கோங்கம்மா. வயிற்றில் குழந்தை இருக்குது. அவள் கண்டிப்பாக எதுவும் பண்ண மாட்டாம்மா. ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு ஜாய் அவங்களுக்கு சமாதானம் சொல்கிறா. ஸோ ஜிமினும் ஸ்டேஷன் போகிறான். ஸ்டேஷனில் அவள் உட்காண்ட்ருக்கா. ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காண்ட்ருக்கா மாதிரி அந்த ஃபுட்டேஜில் தெரியுது. போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு காமிச்சிட்ருக்காங்க, இதுதான் கடைசியாக அவங்கள பார்த்த இடம் அப்படின்ற மாதிரி. ஜிமினுக்கு அழுகையாக வருது. சார், அவள் எங்கே போயிருப்பான்னு கண்டுபிடிக்க முடியும்ல. பாப்பா சார், நீங்கள் மனசு விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினை அனுப்புகிறாங்க. ஜிமின் காரில் வரப்போ அழுதுகிட்டே வரான். சாரி வயன், சாரிடி அம்மா, சாரிடி, தெரியாமல் பண்ணிட்டேன்டி, தெரியாமல். என் உசுரு அம்மா, நீ என் உயிரடி, நீ சாரிடி. காலம் முழுக்க என் கூட பேசாமல் கூட இருடி, ஆனால் என் கூடவே இருடி. உன்னை பார்க்கலன்னா என்னால் இருக்க முடியாது, உனக்கு தெரியாதாமோ அப்படின்னு அழுதுகிட்டே போகிறான். இந்த சைடு நம்ம இப்போ வயனை பார்ப்போம். வயன் அந்த ட்ரெயின் எங்கே போகுதுன்னு கேட்டு அதோட கடைசி டிக்கெட் எடுத்துருந்துருப்பா. ஸோ எடுத்துகிட்டு அந்த ட்ரெயினோட லாஸ்ட்டு ஸ்டேஷன் போய் இறங்குறா. அவள் இறங்கி அந்த பிளாட்ஃபார்ம்லேயே தான் உட்காந்துருக்கா. இன்னும் எங்கேயுமே போகல. 3 days-ஆக அங்கே பப்ளிக் வாஷ்ரூமே யூஸ் பண்ணிவிட்டு அவள் எதுவும் சாப்பிடவும் இல்லை. அப்படியே கொலாப்ஸ் ஆகி அந்த பெஞ்சில் இப்போ விழுந்துட்டா. ஸோ அங்கே உட்காண்ட்ருந்த ஒரு எல்டர்லி கப்பிள் அவளை தண்ணி தெளித்து எழுப்பி உட்கார வச்சுருப்பாங்க. என்னம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, கூட யாராவது கூட்டிகிட்டு வந்துடக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அவள் அமைதியாக இருக்கா. அவங்களுக்கு புரியுது ஏதோ பிரச்சனைன்னு. ஸோ அவங்க கையில் இருந்த கொஞ்சம் சாப்பாடை அவளுக்கு பாதி அந்த பிளேட்டில் போட்டு தராங்க. இல்லை பரவாயில்ல பாட்டி, வாங்கிக்கோ, என் பேத்தியாக நினச்சி தரேன், வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவளும் அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு எந்திரிக்கிறா. அந்த பாட்டி பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை பாட்டி, அது கொஞ்சம் சின்ன ஃபேமிலி இஷ்யூ. சரி, எந்த விஷயமா வேணால் இருக்கட்டும், ஆனால் இப்படி கர்ப்பமாக இருக்க டைமில் நீ தனியாக போகிறதெல்லாம் கொஞ்சமாக நல்லா இல்லைப்பா, அவ்வளோதான் பாட்டி சொல்லுவேன். அது ஒன்றும் இல்லை பாட்டி, நான் பார்த்துப்பேன். எங்கே போய் தங்குவேன் அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல. சரி, இங்கே ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது, அங்கே போ, அது கவர்மெண்ட்டு தான், ஃப்ரீ தான், அங்கே போய் தங்கிக்கோ. என் வீட்டில் எங்களையே இருக்க விட மாட்டாங்க, இல்லைன்னா உன்னை கூட்டிகிட்டு போய் அங்கேயாவது நான் தங்க வச்சுப்பேன். பார்க்க பாவமாக இருக்கேன். சரி, அங்கே போயிடு, பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா பாட்டி சொன்னதை கேட்டு வாயனும் அங்கே போகலான்னு எந்திரிச்சு நடந்து போகிறா. அவள் போயிட்டே இருக்கப்போ அங்கே ஒரு காலேஜ் படிக்கிற பையன் சூசைட் பண்ணிக்கலான்னு பஸ்ஸு முன்னாடி விழுறதுக்காக நின்றுட்டுருக்கான். வயன் போய் அவனை பின்னாடி இழுத்து, உன் லைஃப்பில் அப்படி என்ன பிரச்சனை நீ பார்த்த சாகிறதுக்கு நிற்கிற அப்படின்னு கேட்குறா.
காலேஜ் ஃபீஸ் கட்ட காசு இல்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் சம்பாதிக்கிறதுல அம்மாவுக்கு பார்க்கவே சரியாக போகுது அப்படின்னு அந்த பையன் அழுகிறான். வயன் அப்படியே அவனை அந்த பஸ் ஸ்டாப்லேயே உட்கார வச்சு அவன்கிட்ட பேசுகிறா கொஞ்ச நேரம். சரி அழாத அழாத, ஒன்றும் இல்லை, அழாத, உட்கார் அப்படின்னு சொல்லி அவனை உட்கார வச்சுட்டு அவன் அங்கே நிற்கிறா. அவன் பார்க்குறான் அவளோட ப்ரெக்னெண்ட்டான அந்த பெல்லியை. நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க, கூட யாரும் இல்லையா? பிரச்சனை, நீ சாக போனேன், பிரச்சனை என்னால் சாக முடியாதே, என் வயிற்றில் ஒரு உயிர் இருக்குல்ல அப்படின்னு அவள் சொல்கிறா. அவன் நிமிர்ந்து அவளை பார்க்குறான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு லாஸ்ட்டு 12 வருஷமாக என் வாழ்க்கையில் நான் ஒருத்தவங்களை ரொம்ப நம்பினேன். இந்த உலகத்தில் என்னை யாரும் ஏமாற்ற மாட்டாங்கன்னு நான் நினச்சி பழகணும். அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஓ, உங்கள் ஹஸ்பண்ட் சீட் பண்ணிட்டாங்களா? பாருடா, அவ்வளோ தெளிவான பையனா நீ? என்ன வயசாகுது? 20. ஓ, ஓகே ஓகே. பேர் ஜங்வோன். 20 வயசு தானே ஆகுது, அதுக்குள்ளே வாழ்க்கையில் நீ என்ன பார்த்த? சாகிறதுக்கு வந்து நிற்கிற அப்படின்னு கேட்குறா. நீங்கள் எப்படி சிரிக்கிறீங்க கஷ்டத்தில்? எனக்கு அதெல்லாம் வரவே வராது, அதெல்லாம் அப்படி தான், மறுத்துருச்சுன்னு வச்சுக்கோ. பிரச்சனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் யார்கிட்ட இருந்தோ பிரச்சனை வரலாம், ஆனால் நம்ம கூட இருக்கவங்க கிட்ட தான் நமக்கு பிரச்சனை வந்தா அதனால் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவோம் ரொம்ப அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் இப்போ எங்கே போவீங்க? தெரில, அப்படி சுற்ற வேண்டியதான் எங்கேயாவது. என் வீட்டுக்கு வரீங்களா? என் வீடு குட்டி குட்டி வீடுங்க தான் அங்கே, ஆனால் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா எல்லோரும் உங்களை அங்கே தங்க வச்சுருப்பாங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் வந்திருக்குவா, கண்டிப்பாக வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட காட்டுறான். இந்த மாதிரி இந்த அக்காவை பார்த்தேன், ஏதோ பெரிய பிரச்சனையா, அந்த அக்கா அங்கே அழுதுகிட்டே இருந்தாங்க, நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நான் அவனை ஷாக்காக பார்க்குறான். அடப்பாவி புழுவாண்டி, நீ சாக கிடந்த பொண்ணை காப்பாற்றி நான் கூட்டிகிட்டு வந்தா நான் சாக கிடந்தேன்னு சொல்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி அவனை பார்க்குறா. அவன் திரும்பி சாரி, நான் இதெல்லாம் பண்ணேன்னு எங்கள் அம்மாட்ட சொன்னேன், எங்கள் அம்மா எனக்கு கொன்னுடும் அப்படின்னு சொல்கிறான். சரி நான் அவ்வளோ சிரிச்சுக்கிறா. அவங்க அம்மாவும் எழுந்திரிச்சு நடக்கவே முடியல, எழுந்திரிச்சு நடந்து வெளியில் வந்து எல்லாருக்கிட்டேயும் இந்த பொண்ணு இங்கே தான் தங்க போகுது, இந்த பொண்ணு இங்கே தான் தங்க போகுதுன்னாங்க. அவங்களும் ஏன் என்னென்னலாம் எதுவும் கேள்வி கேட்கல. எல்லோரும் நல்லா பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, நிறைய குழந்தைங்க அங்கே விளையாடுது. அவள் யோசிச்சு பார்க்குறா, அவ்வளோ பெரிய வீடு, நீ நான் மட்டும் சந்தோஷமாக இருந்தோம், உன்னை தாண்டி எனக்கு வேறு உலகமே கிடையாதுன்னு இருந்தேன். இப்போ பாரு, இவ்வளோ பேர் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, ஆனால் இங்கே நீ இல்லை அப்படின்னு அவள் யோசிச்சுக்கிட்டே அங்கே இருக்க அந்த திண்ணையில் உட்காந்துட்ருக்கா. அங்கே எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டுன்னு ஒரு மாதிரி வைபாகவே இருக்கா அந்த இடம். ஸோ இவளும் ஒரு 3 டேஸில் எல்லாத்தையுமே மறக்கிறா, அவளுக்கு நடந்ததெல்லாம் மறந்துட்டு அந்த அட்மாஸ்பியருக்கு செட் ஆகுறா. ஜங்வோன் அவளுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக்கப் பண்ணுறது, இது எல்லாமே ஹெல்ப் பண்ணுறான். வயன் வரப்போ அவள் கையில் 2 ரிங் இருந்திருக்கும், ஒன்று மேரேஜ் ரிங், ஒன்று நார்மல் ரிங், ஒரு செயின் போட்டுருந்துருப்பா, ஒரு இயரிங் போட்டுருந்துருப்பா, எல்லாமே டைமண்ட், எல்லாமே ஜிம்மன் அவளுக்கு வாங்கி கொடுத்தது. அவள் அந்த மேரேஜ் ரிங்கை தவிர மீதி எல்லாத்தையும் கழட்டி விற்றுட்டு அதில் வந்து காசு வச்சுதா இப்போ அவள் ட்ரீட்மெண்ட், ஜங்குனோட அம்மாவுக்குமே ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கொடுத்துருந்துருப்பா. அவங்களுக்கு 3 lakh கொடுத்துருந்தா ஒரு சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த சர்ஜரி பண்ணி வைக்கிறா அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் ஜங்குனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கும் காசு தரா. ஜங்குனுக்கு செம்ம ஹாப்பி, நீங்கள் என் கூடவே இருந்துருங்க, உங்களை நான் பார்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே சரி அப்படின்னு சொல்கிறா. இப்படியே அவளுக்கு 9 மந்த்தும் ஆகிடுச்சு. 9 மந்த் டெலிவரி பெயின் செம்மையாக ஆகுது. அவளுக்கு தூக்கிட்டு அந்த ஏரியாவில் இருக்க எல்லா ஜனமுமே ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்க. வந்து பார்த்தா அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு வயனுக்கு. ஜிமின் சொல்லியிருப்பான், எனக்கு ஒரு பொண்ணு தாண்டி வேணும், அப்படியே தேவதை மாதிரி வளர்ப்பேன், இந்த உலகத்தில் யாருமே அவங்க பொண்ணை வளர்க்க முடியாத அளவுக்கு என் பொண்ணை நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவளுக்கு ஒரே அழுகையாக வந்திருக்கும். அவள் அழுகிறா. அங்கே இருக்க நர்ஸ்லாம் மேம் அழாதீங்க, மேம் அழாதீங்க, ப்ரெக்னென்ட் ஆகாதீங்கன்னா ஜன்னி வந்துடும் மேம் ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப கெஞ்சினாங்க. ஆனால் அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. குழந்தை அழ ஆரம்பித்ததும் அவள் அழைய நிறுத்திட்டு குழந்தைய பார்க்க ஆரம்பிக்கிறா. வெளியில் இருக்க எல்லாருக்கும் புரியுது. ஜங்குவனோட அம்மா ஜங்குவன் கிட்டே சொல்கிறாங்க, அவள் எங்கேருந்து வந்தா, அந்த மாதிரி எதனா தெரியுமாடா, போய் அவள் புருஷன்கிட்ட என்ன பிரச்சனைனாவது நம்ம கேட்போம். அவர் வந்து பேசினா சரியாகாத பிரச்சனைன்னு எதுவும் கிடையாதுடா அம்மா, அது அவங்க லைஃப், அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு வந்துட்டாங்க, இங்கே இருக்காங்க, தங்க வச்சுருக்கோம், அவங்க இருக்க வரைக்கும் நம்ம நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோதான் நம்ம பண்ண முடியுமா, அவங்க லைஃப்குள்ளே நீ தலையிடாத,
ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ அவ்வளோ பெரிய வயிற்று போட்டுட்டு எந்திரிச்சு அவங்க வீட்டை விட்டு வெளியே வரணும்னு எதனா அவசியம் இருக்கா சொல்லு? அப்படி வந்திருக்காங்கன்னா ஏதோ பெரிய பிரச்சனைன்னு தானே அர்த்தம். நீ ஏன் அதை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிற? அவங்க எங்கேருந்து போக வேணாம், எனக்கு அவங்க ஒரு அக்கா மாதிரி என் கூடவே என் வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான் ஜங்கூன். சுயநலமாக யோசிக்காத. அவளுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கு ஒரு அப்பன் ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தன் இருக்கான்ல அப்படின்னு இவங்க இந்த சைட் பேசிகிட்டு இருக்கப்போ இந்த பக்கம் ஜிமின் செம்ம அழுகிறான். ஜிமினுக்கு தெரியும் 9th மந்த் வந்துருச்சு, இந்த டைமில் தானே டெலிவரி டேட் கொடுத்துருந்தாங்க, அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சா, எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா எதுவுமே தெரியல. ஸோ அந்த டெலிவரி டேட் கொடுத்த டேஸ் நெருங்க ஜிமின் ரொம்ப வீக் ஆகுறான், எங்கே போயிருப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ வயனை அவன் தொலைச்சி 3 மந்த் ஆகுது. ஏன்னா சாரிடி எவ்வளோ சாரிடி கேட்பேன், என் காலை முழுக்க கூட நான் கேட்பேன். ஆனால் நீ என்கிட்டயே இருவாய்னா ப்ளீஸ் டி வாய்னா என்கிட்ட வந்துடுடி, என்கிட்ட வந்துடுவாய்னா அப்படின்னு செம்மையாக அழுகிறான். அவளோட ஃபோட்டோவை கையில் வச்சுட்டு ஜிம்மனோட அம்மா வராங்க. இப்படி அழுது செத்துற போகிற, நீ பண்ண பாவத்துக்கு தான் விட்டுட்டு போயிட்டா, நீ ஏன் போயிடு அப்படின்னு அவங்க கத்துறாங்க. வந்து சாப்பிட்றா அப்படின்னு. எவ்வளோ நாள் தான் பிள்ளை மேலே கோவமாக இருக்க முடியும், அதுதான் இருந்தாலும் பெத்த பிள்ளை ஆயிடுச்சுல. வந்து சாப்பிடு ஜிமின். எனக்கு வயன் வேணும்மா அவங்க அரைகிறாங்க ஜிமினை. அதுக்கு துரோகம் பண்ணாமல் இருந்திருக்கணும்டா. இன்னொருத்தி கூட போய் நீ படுப்ப, அதை பார்த்துட்டு அவள் சந்தோஷமாக ஐயோ என் புருஷன் அப்படின்னு வந்து உங்ககிட்ட ஒழுகுவான்னு நினச்சியா? நீ தான் உலகம், அந்த பொண்ணு உன்னை சுற்றி வரல, அவள் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்றதை பார்த்து தாண்டா உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். சி, என் புள்ளன்னு சொல்லவே அசிங்கமாக இருக்குது, பெத்துட்டனேன்ற பாவத்துக்காக தான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன் அப்படின்றாங்க. ஜிமினுக்கு தாங்கவே முடியல. ஜிமினுக்கு நல்லா தெரியும் அவன் பண்ணது தப்புன்னு. அவனால் அதை எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது, அவன் ஒரு ஏர்ஜில் அதை பண்ணிட்டான். பட் ஸ்டில் அவன் பண்ணது தப்பு தான். அவனை மனசு ஏற்றுப்பான்னு நினைக்கிறியா? அவ்வளோ பெரிய மனசுக்கு அந்த பொண்ணுக்கு இருக்குன்னு நினைக்கிறியா? நீ முட்டாள் அப்படின்னு நினச்சேன்னா அம்மா பின்ன என்னடா, கர்ப்பமாக இருக்கான்னு தெரிஞ்சு உன் பிள்ளைய தானடா சமக்கா, இல்லை அவள் வேற இவன் கூட நான் படுத்து பிள்ளைய பற்றி அவளை பற்றி இப்படி பேசாத, அவள் தங்கம்மா. ஓ அப்போ நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். அவ்வளோ ஈஸியாக அந்த பொண்ணை ஏமாற்ற எப்படி அவனுக்கு மனசு வந்தது? அதுன்னு காரணம் சொல்லாத ஜிமன், ஆம்பளை அவ்வளோதான், ஈஸியாக ஏமாற்றணும்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்படி இல்லைம்மா. அப்புறம் வேறு எப்படி? இதே தப்பா அவள் பண்ணியிருந்தா உன்னால் தாங்கியிருக்க முடியுமா? நீ செத்தே போயிருந்திருப்ப ஜிமன். அவளால் அதை கூட பண்ணியிருந்திருக்க முடியாது, ஏன்னா வயிற்றில் ஒரு உயிரை சுமந்துட்டுருக்கா. கண்டிப்பாக அவள் எங்கேயும் நல்லா தான் இருப்பா. அவள் நல்லா இருந்தால் போதும். எந்திரிச்சு வந்து தின்னு செத்து போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரியாக உட்காந்துட்ருக்கான். வயன், எனக்கு நீ வேணும்டி, என் கூடவே இருடி, நீ என்கிட்ட பேசலாம் வேணாம், எனக்கு உன்னை பார்த்துட்டு மட்டும் இருந்தால் போதும்டி வயன், காலம் முழுக்க அப்படின்னு அழுகிறான். ஸோ இப்போது ஜிம்மனோட பிஏ வராரு. சார் மேமோட கேஸில் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கு, என்னாச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க? இல்லை சார், அவங்க லாஸ்ட்டாக போய் இறங்கின ஸ்டேஷன் எதுன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவள் எங்கே போனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம், அங்கே அவள் எங்கே இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சார் அது இன்னும் ஒரு 3 டேஸில் கண்டுபிடிச்சுதான் சொல்லியிருக்காங்க, இந்த ஊர் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ சரி ஓகே, நான் ஸ்டேஷன் வரேன் அப்படின்னு ஜிமின் கிளம்பி ஸ்டேஷன் வரான். ஸ்டேஷன் வந்தால் ஸ்டேஷனில் இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறேன், சார் நீங்கள் ஏன் வந்தீங்க, நாங்கள் தான் சொல்லி அனுப்பணுமே, 3 டேஸில் கண்டுபிடிச்சிடலாம் சார். அவள் இப்போ எந்த ஊரில் இருக்கா? சார் இந்த ஊரில் தான். ஓகே நான் அங்கே போகிறேன், நீங்கள் எதனா தெரிஞ்சதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு ஜிமின் வெளியே வந்து அவன் கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் வரான். வந்து அவள் உட்காண்டிருந்த அதே பஸ் ஸ்டாப், அந்த பாட்டி தாத்தா கிட்டலாம் பேசியிருப்பாளா ரயில்வே ஸ்டேஷன் வெளியே, அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காண்ட்ருக்கான் ஜிமின். உட்காந்து யோசிக்கிறான் பயங்கரமாக. ஸோ அந்த ஃபுட்டேஜ் பார்த்துட்டே இருந்ததில் ஜங்கூன் கிட்ட வயன் பேசுகிறத அந்த ஃபுட்டேஜில் பார்த்து வந்துருப்பாங்க. ஸோ அதை ஜங்கூனை கேப்சர் பண்ணி ஜங்கூனோட வீட்டு அட்ரஸ் வந்து எடுக்கிறாங்க ஆன்லைனில் சர்ச் பண்ணி. ஸோ ஜிமினுக்கு கால் பண்ணி, சார் அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு பையன் வந்து நின்றுருக்கான், அவங்க கூட தான் மேம் கடைசியாக நடந்து போயிருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டால் என்னென்னு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமினோ அந்த அட்ரஸை வாங்கிட்டு அங்கேருந்து போகிறான். லோக்கல் போலீஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அவங்க கரெக்டாக ஜங்கூன் வீட்டுக்கு வரதுக்கும்
ஜிமின் ஜங்குன் வீட்டுக்கு போகிறதுக்கும் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ அவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிறப்பவே ஒரு குழந்தை அழுகிற சத்தம் தான் ஜிமினுக்கு கேட்குது. அப்படியே நின்றுட்டான். அவன் பின்னாடி வந்த போலீஸ் எல்லாருமே அப்படியே நின்றுட்டாங்க. சார் போங்க சார் அப்படின்றாங்க. அவன் உள்ளே வர வர அவனுக்கு படன்னு இருக்கு. அவனுக்கு தெரிஞ்சிச்சு வாயன் அங்கே தான் இருக்கான்னு. ஸோ அவன் வரான். ஜங்குன் யாருன்னு போலீஸ் கேட்குறாங்க. ஜங்குன் வெளியில் வரான். ஜங்குன் ஆமாம் நான் தான், சொல்லுங்கள். வாயனக்கா அது அது என்னடா அப்படின்னு வாயன் உள்ளேருந்து வெளியே வரா அந்த குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிட்டு. ஜிமின் அவ்வளோதான் அப்படியே நின்றுட்டான். வாயனா 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 அப்படின்னு அவன் உள்ளே வந்து அவள் கணத்தில் கை வைக்கலான்னு வரான். ஜிமின் பின்னாடி போய் நில்லு ஜிமின் அப்படின்னு சொல்கிறா. அங்கே இருக்க போலீஸ்னா, சார் நீங்கள் இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பேசிக்கிட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டு அவள் காலில் விழுந்து அழுகிறான். நான் என் கூட வந்துடுடி ப்ளீஸ் டி, நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலடி ப்ளீஸ் டி அப்படின்னு பயங்கரமாக அழுகிறான். ஜங்குனோட அம்மா வந்து நிற்கிறாங்க. அமைதியாக நிற்கிறான் வாயன். ஜிமின் எழுந்திரிச்சு குழந்தை காற்று வேணாம் ப்ளீஸ் டி அப்படின்னு அழுகிறான். வாயன் குழந்தைய மட்டும் கொடுக்குறா. அவள் எதுவும் பேசவே இல்லை. ஜிமின் குழந்தைய வாங்கி குழந்தை நெத்திலெல்லாம் மொத்தம் கொடுத்துட்டு அழுகிறான் செம்மையா. ஆண்டி குழந்தைய பார்த்துட்டான், அவனுக்கு வேணுன்றப்ப வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்கள், இப்போ கிளம்ப சொல்லுங்கள், அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்கிறா. ஜங்குனோட அம்மா வாயன்கிட்ட வந்து 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் பெத்த புள்ளலை, அவன்கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கட்டும் விட, அவனுக்கும் வளர்க்கணும்லாம் ஆசை இருக்கும்ல. அவன் பெத்த பிள்ளையா? அது நான் ஏன் வயிற்றுல சுமத்து நான் பெற்றது, அதை எவனுக்கு பெத்தன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். அவனை குழந்தைய கொடுத்துட்டு போக சொல்லுங்கள். அவன் இப்போல்லாம் பேசாதடி. நான் ஏன்டா நீ சொல்கிறத நான் ஏன்டா கேட்கணும்? எவ்வளோ ஒருத்தி கூட போய் இருக்கப்போ உனக்கு தெரியல. எப்படி இப்போ நீ வந்து என் காலில் விழுந்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் வந்துடுவேனா ஜிமன்? சொல்லு, நான் வந்துடுவேனா? எப்படிடா மனசு வந்தது எப்படி அப்படின்னு அவன் குழந்தைய பிடிச்சிட்ருக்கான். அவனோட சட்டையை பிடிச்சி கேட்குறான். எப்படிடா எப்படிடா துரோகி, சி உன் கூட வாழ்ந்ததை நினச்சா அவ்வளோ அசிங்கமாக இருக்குது ஜிமன், எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. ஒரு 6 மாதம் என்னை தொட முடியலன்னதும் இன்னொரு பொண்ணுக்கு கேட்குது. அப்போ இது நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி ஒன்று ட்ரீட் பண்ணியிருந்தேன்னா அப்போ நீ இன்னொருத்தையை தேடி போயிருந்திருப்பேன். மென்டாலிட்டி இவ்வளோ தான் ஜிமன். ஆஃப்டர் ஆல் செக்ஸ்க்காக எப்படி ஜிமன் அவ்வளோ ஈஸியாக நான் உனக்கு எந்த நிலமையில பார்த்தேன், அந்த நிலமையில நீ என்னை பார்த்துருந்தா என்னடா பண்ணியிருந்திருப்ப? சொல்லு, நீ என்னை பார்த்துருந்தா என்ன பண்ணியிருந்திருப்ப? நான் பண்ணது தப்பு தாண்டி, தப்பு தான். அதுக்கு எனக்கு நீ காலம் முழுக்க கூட தண்டனை கொடு, ஆனால் அது என் கூட இருந்தே கொடுடி. இப்படி தூரமாக இருக்காதடி வேணாம். ஓ தூரமாக இருக்காத ஜிமன், இங்கேருந்து நீ போகிறது ரொம்ப நல்லது ஜிமன். இல்லை உன் குழந்தை நீ எடுத்துகிட்டு போன்னு கொடுத்துட்டு நான் இங்கேருந்து எங்கன்னா போயிடுவேன். எனக்கு ஒருத்தவங்க அடைக்கலம் கொடுத்து இங்கே உட்கார வச்சுருக்காங்க, அதையும் கெடுக்கணும்னு வந்துட்டியா அப்படின்னு கத்துறா. வேணாம் வேணாம் அப்படி இல்லைடி, வேணாம் எனக்கு வேணும்டி, வேணாம் வேணாம் எனக்கு நீ வேணும்டி, எனக்கு நீ வேணும் ஜிமன், எனக்கு டிவோர்ஸ் வேணும். வேணாம் எனக்கு டிவோர்ஸ் வேணும் ஜிமன். வயன் அதெல்லாம் வேணாம், நான் கூட வரேன், உன் வீட்டில் இருக்கேன், எனக்கு டிவோர்ஸ் கொடு. இந்த குழந்தைய வளர்க்குறதுக்காக மட்டும், அந்த குழந்தைய நீ பார்த்துக்கிறதுக்காக மட்டும் அங்கே நான் வந்திருக்கேன். அதை தாண்டி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது. டிவோர்ஸ் வாங்கிட்டு அந்த குழந்தைய நீ நல்லா பார்த்துக்கோ. உனக்கு என்ன குழந்தைய பார்த்துக்கணும் அவ்வளோ தானே, அதை மட்டும் பண்ணு அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி வயன் நம்ம சரி சரி என் கூட வந்துடு, என் கூட வந்து அப்படின்னு சொல்கிறான். வயனும் ஒரு 1/2 hour உள்ள ஜங்குன்கிட்டையும் அவங்க அம்மாக்கிட்டேயும் பேசிட்டு கிளம்பி போகிறா அவன் கூட. சின்ன அமைதியாக பார்க்குறான். அவள் கையில் காதுலன்னு எந்த ஒரு ஜுவல்லுமே இல்லை, எல்லாத்தையுமே அவள் விற்றுட்டான்னு நல்லா தெரியுது. அந்த மேரேஜ் ரிங்கை மட்டும் போட்டிருக்கா. அவனுக்கு அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அவனுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. அவள் எவ்வளோ தூரம் ஒன்று வெறுத்தாலும் நீ மட்டும்தான் அவள் புருஷன், அவள் வாழ்ந்தால, ஆனால் நீ அவளுக்கு என்ன பண்ணியிருக்க அப்படின்னு வீட்டுக்கு வராங்க. வயன் ஜாய் வந்த உடனே வயனை அரைகிறா. என்கிட்ட கூட சொல்லாமல் போயிட்ட அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுகிறா வயனை. சாரி ஜாய், தெரியல, உலகத்தை விட்டே போயிடணுன்னு போனேன். என் வயிற்றுல அந்த புல்ல இல்லைன்னா கண்டிப்பாக செத்துருந்துருப்பேன்.
என் அம்மா அப்பா கூட நான் பேசினதை விட இவன் கிட்ட நான் பேசினது அதிகம் ஜாய். உன் கூட நான் வளர்ந்ததை விட இவன் கூட நான் இருந்தது அதிகம் ஜாய். அப்படிப்பட்டவனை ஏமாத்திட்டான்றதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. என் மனசு அதுக்கு இடமும் கொடுக்கல ஜாய். என்னால் முடியலை, விட்டுருங்க எல்லாருமே அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஜாய் சரி சரி ஒன்றும் இல்லை அழாத அழாது சல்லும் இல்லை அழாத அப்படின்னு வயன் அமைதியாக ஆகிறா. குழந்தைய வாங்கி எல்லாரும் கொஞ்சம் வயன் அங்கே உட்காந்துருக்கா. ஜிமின் அவன் ரூமுக்கு போய் லாயருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பான். லாயரும் வராங்க. வந்து மியூச்சுவல் தானே அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேரும் ஆமான்றாங்க. ஸோ 2 பேரும் சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. கோர்ட்டுக்கு போய் எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும். ஜிமின் கேட்குறான், வயன் டிவோர்ஸ் கொடுத்துட்டேன்டி, இங்கேயே இருந்துருப்பில்ல. ஹலோ மிஸ்டர், இங்கேயே இருந்துருவேன். உன் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் என் வீட்டில் இருப்பேன். வந்து உன் பிள்ளைய எப்போ பார்க்கணுமா பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறா. வயன் ப்ளீஸ் டி இப்படி பண்ணாதடி வயனு. ஏன் டிவோர்ஸ் வாங்கிட்டு உன் வீட்டில் நான் ஏன்டா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஜிமின் பயங்கரமாக அழுகுறான். ஆனால் அவள் பேசுகிற எல்லாமே சரி. அதனால் அவளை ஈடுன்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் அவனுக்கு கிடையாது. ஸோ வயன் அவள் வீட்டுக்கு போகிறா. இப்படி தான் அந்த குழந்தைக்கு 5 இயர்ஸ் ஆகுது. ஸ்டில் ஏதோ 1-2 வார்த்தை தான் அவங்க 2 பேர் பேசியிருப்பாங்க. லைக் குழந்தையோட ஹெல்த், குழந்தையோட எஜுகேஷன், இந்த மாதிரி தான் 2 பேருமே பேசின்னு இருப்பாங்க. வயனால் இன்னுமே ஜிமனை மன்னிக்க முடியல. ஜிமனால் இன்னுமே அவள் இல்லாமல் இருக்க முடியல. ஏதோ ஒரு ரீசன் குழந்தைய பார்க்கணுன்னு தினம் வயன் வீட்டுக்கு போயிடுவான். போய் வயன் கூட அவ்வளோ நேரம் இருப்பான். வயனை பார்த்துக்கிட்டே அந்த குழந்தை கூட ரொம்ப ஜாலியாக இருப்பான். அவனோட சிரிப்பு சத்தம் வயனுக்கு நல்லா கேட்கும். இருந்தாலும் வயன் அவள் உருகி லவ் பண்ண பையன்ல. அதனால ஜிமன் சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். என்னமோ ஜிமன் அழகாக போக வேண்டிய வாழ்க்கை எடுத்துட்ட அப்படின்ற மாதிரி அவள் போகிறா. ஜிமன் ஒரு 3 டேஸாக வரவே இல்லை. ஜிமனுக்கு செம்ம ஃபீவர். ஜிமனோட அம்மாவுக்கு கால் பண்ணி அவள் என்னன்னு கேட்டிருப்பா. அவனுக்கு ஏதோ ஜுரமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டாங்க. யாருமே ஜிமனை பற்றி கேர் பண்ணிக்கிறது இல்லை. வயனுக்கு அதெல்லாம் இந்த 5 இயர்ஸில் நல்லா புரிஞ்சிருக்கும். இவங்க என்ன ஜுரம்னு சொல்லிட்டு இவ்வளோ அமைதியாக இருக்காங்கன்ற மாதிரி வயனுக்கு பதட்டமாகுது. 3 டேஸ் ஆகுது. அவனுக்கு ஃபீவர்லாம் வந்தா 2 or 1 டேஸ்லேயே போயிடும். இப்போ என்ன 3 டேஸ் ஆகுது, இவங்க என்ன இவ்வளோ கேஷுவலாக சொல்கிறாங்கன்ற மாதிரி அவளுக்கு பதட்டமாக இருக்குது. வயனோட அம்மா பார்க்குறாங்க, என்னடி ஜிமனுக்கு ஜுரமா? அதுக்கு இல்லை யாருமே அவன் கூட இல்லை, நான் போய் பார்த்துட்டு வயன் என்ன பேசுற? அவன் ஏன் ஜிமன்மா, அவன் கூடவே எல்லாம் வாழ்ந்துட மாட்டேன். ஆனா கூட யாராவது இருக்கணும்ல. உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க, போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா ப்ளீஸ். வயன் நீ போனா அவன் உன்னை அப்படியே இருக்க வச்சிருவான். வயன் ப்ளீஸ் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு அழுகிறா. அவங்க அம்மாவுக்கு போகாதன்னு சொல்லணும் தான் இருக்கு. பட் ஸ்டில் அவள் அழுகிறதுனால சரி போ பாரு அப்படின்னுறாங்க. இவளும் அந்த வீட்டுக்கு வரா. எல்லா ஞாபகமும் அவளுக்கு வருது. இங்கே அவன்கிட்ட நெருங்க உள்ள வந்து பார்த்தா ஜிமன் அப்படியே படுத்த மாதிரியே இருக்கான். அவகிட்ட வந்து அவனை தொடுறா. அவ்வளோ ஃபீவர் அடிக்குது ஜிமனுக்கு, செம்ம ஃபீவர். லிட்டரலாக ஏசி ஃபேன் எல்லாமே ஆஃப்ல இருக்கு. பெட்ஷீட் ஃபுல்லாக போத்திருக்கான். கீழே ஒரு மெய்டு இருக்காங்க. ஜிமன் சாப்பிட்டானா? மேம் அவர் 3 நாளாக எதுவுமே சாப்பிடல. கொடுத்தோம், வேணான்னு சொல்லி அனுப்பிட்டாரு. தண்ணி மட்டும் எப்பயாவது வாங்கி குடிப்பாரு மேம். ஃபுட் கொண்டு வாங்க அப்படின்னதும் அவங்க போய் ஒரு சூப் கொண்டு வந்து தராங்க. ஜிமனை உள்ளே வந்து எழுப்பி உட்கார வச்சு அவள் அதை அவனுக்கு ஃபீட் பண்ணுறா. ஜிமன் அழுதுகிட்டே சாப்பிட்றான். வேணா அது ஜிமன், நான் இங்கே வந்தது ஒரு கன்சர்ன் நாளான்னு வச்சுக்கோ. உன் மேலே எனக்கு பாசம் தான் இருக்குது ஜிமன், ஆனால் உன் கூட என்னால் வாழ முடியாது. அந்த பாசம் தான் இங்கே வர வச்சது. அதுக்காக உன்கிட்ட நான் வாழ்வேனா நீ நினச்சேனா? அதுதான் தப்பு. கண்டிப்பாக அதெல்லாம் முடியாது. உன் மேலே ஒரு அக்கறை இருக்குது, அதே இந்த மாதிரி பேசி கெடுத்துறாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதை ஃபீட் பண்ணிட்டு அங்கே இருக்க டேப்லெட்ஸ் அவனுக்கு கொடுத்துட்டு ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணுறா. கால் பண்ணி அவங்கள வர வச்சு அவனை பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஃபீவர் தான். இன்னும் 2 டேஸ் ஃபீவர் இருந்ததுன்னா ஒரு பிளட் செக்அப் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போது இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போகிறேன்னு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அந்த 2 டேஸும் வயன் கூட இருந்து பார்த்துக்கிட்டா. அவனுக்கு எதுவும் ஃபீவர்லாம் இல்லை. ஸோ அவள் கிளம்பி அவள் வீட்டுக்கு போயிட்டா. ஜிமன் யோசிக்கிறான், ஜுரம் தான் தாங்க கூட முடியாமல் அவ்வளோ துரோகத்தையும் மறந்து இங்கே வந்து உன்னை பார்த்துட்டு போகிறான். எப்படிடா இவளை ஏமாத்த தோணுச்சு உனக்கு? எப்படிடா?
"வயன், நீ இல்லாத இந்த உலகத்துல நான் வாழணுமாடி? நான் வாழணுமா? என்ன மன்னிச்சிருடி. சீரியஸா சாரிடி வயன். சாரிடி." அப்படின்னு செம்மையா அழுகுறான். அழுதுட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு குழந்தைய பார்க்கலாம் அப்படின்ற மாரி வரான். அவன் இப்ப வந்ததுக்கப்புறம் தான் வயனுக்கு நிம்மதியா இருக்கு. அவன் குழந்தை கூட பேசுறது, சிரிக்கிறது அதெல்லாம் பார்த்து அவ்ளோ சந்தோஷமா இருக்கு அவளுக்கு. ஸோ இப்படிதான் இவங்களோட டேஸ் போகுது. குழந்தைக்கே இப்போ 15 வயசாகுது. இவங்க 2 பேரும் ஃபுல்லா பிரிஞ்சு 15 வருஷமும் ஆகுது. குழந்தையே ஒரு கட்டத்துல அவங்க அம்மா கிட்ட கேட்டுருந்துருக்கும். அம்மா, உனக்கு தான் அப்பாவை பிடிச்சிருக்குல்ல, அப்பா வந்தாலே நீ சந்தோஷப்படுற, அப்பாவுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யற, அவர் கூட நீ ஏன் இல்லை, அவர் கூடவே இருக்கலாம்ல, நீங்க ஏன் டிவோர்ஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. வயன் அவகிட்ட குனிஞ்சு, ரொம்ப பெரிய மனுஷி ஆயிட்டியோ, 15 வயசு தானே ஆகுது, வாயை மூடிட்டு உங்க அப்பா வந்தா அவங்க கூட விளாட்ற வழியை பாரு, உங்க அப்பா கேட்க சொன்னானா அப்படின்னு கேட்குறா. டாடிலாம் ஒன்றும் சொல்லலை. நீங்க 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இவ்வளோ பாசமா இருக்கீங்க, ஆனால் பிரிஞ்சிருக்கீங்க ஏன்? சில அன்பெல்லாம் அப்படி பிரிஞ்சிருக்கதாண்டி நல்லது. சொன்னா எனக்கு புரியாது. அது புரியுற வயசு எனக்கு வரப்போ அம்மா சொல்கிறேன். மம்மி, ஐ எம் 15, ஐம் ஆல்ரெடி அன் அடல்ட். அடல்ட்டா? அடி செருப்பால ஓடு அப்படின்றா. குழந்தை ஓடி போகுது. கரெக்டாக வெளியே ஜிம்மன் கார் வந்து நிற்கிது. குழந்தை போய் அப்படியே அவங்க அப்பா கூட அவங்க அப்பா ஹக் பண்ணிட்டு, டேடி லவ் யூ, மம்மி ரொம்ப மோசம் டாடி, எப்போ பார்த்து நான் திட்டிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுது. இவன் சொல்லாத அப்படின்றான். வயனுக்கு அது கேட்டிருக்கோம். ஜிம்மன் அப்படியே உள்ளே வந்து உட்காரான். வயனை காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு போறா. இப்படிதான் என் வாழ்க்கை போக போதா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இந்த 15 வருஷத்துல ஜிமின் அவளை தாண்டி வேற எதை பத்தியுமே யோசிச்சதே கிடையாது. எந்த பொண்ணுகிட்டயும் போனது கிடையாது. ஆனா என்ன பிரயோஜனம்? அவன் யாருக்காக இப்ப இதெல்லாம் பண்றான்? அவ கூட வர மாட்டா. பிகாஸ் அவன் ஆல்ரெடி எல்லாத்தையுமே பண்ணிட்டான். அந்த குழந்தைக்காக தான் இவங்க 2 பேரும் இப்ப அப்படி ஒண்ணா இருக்காங்க. அதுவும் ஜஸ்ட் ஹாய் பாய், அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது அவங்க 2 பேருக்கும். வயனோட அம்மா வயன் கிட்ட கேக்குறாங்க, வயன், நீ அவன் கூட சேர்ந்தே வாழலாமேடி அப்படின்னு. வயன் அவங்க அம்மாவை பாக்குறா. அந்த நம்பிக்கையே எனக்கு வராதுமா. திருப்பி நான் அவன் கூட போய் அவன் திருப்பி என்னை ஏமாத்த மாட்டான் என்ன நிச்சயம் சொல்லு. அந்த தம்பி அப்படி பண்ண போறது இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். நீங்க 2 பேரும் இப்படி ஒரு நாளும் அவர் தினம் இங்க டிராவல் பண்ணி வந்து உன்னையும் உன் பொண்ணையும் பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. உனக்கும் அது சரின்னு தான் தோணுது. நீயும் அவர் வரணும்னு எதிர்பார்க்கற. ஒரு நாள் வரலனாலும் என்னன்னு துடிச்சு போற. இதுக்கு 2 பேரும் ஒன்னா வாழ்ந்துடலாமேடி அப்படின்னு சொல்றாங்க. வயன் அமைதியா இருக்கா. நான் போய் அவர்கிட்ட பேசுறேன், நீ போறதுக்கு மட்டும் ரெடியாரு அப்படின்னு அவங்க அம்மா அம்மா, நான் சொல்றது கேளு வயன். ஆல்ரெடி 15 வருஷம் அவரை தண்டிச்சிட்ட, இதுக்கப்புறமும் தண்டிக்க போறியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சிமன் கிட்ட போய் அவங்க பேசுறாங்க. அவ வரேன்னு சொல்லிட்டாளா ஆண்டி? அவளுக்கு வர விருப்பம் இல்லை தம்பி, ஆனா நான் சொன்னேன், அவ சரின்னு சொல்லிட்டா. சீரியஸாவா ஆண்டி? சீரியஸா தான்ப்பா. வாயனும் வெளியே வரா. சிமன் எந்திரிச்சு வந்து அவகிட்ட நின்று, ஓகே அடி, உனக்கு உனக்கு ஓகே இல்லை எனக்கு வேணாடி, உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா எனக்கு வேணாடி, நான் தினம் கூட உன்னை இப்படி வந்து பார்த்துப்பேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லடி வயன் அப்படின்னு சொல்லி அழுகிறான். வயன் அவனை நிமிர்ந்து, நான் வரேன் அப்படின்னு சொல்றா. ஜிமின் அப்படியே அவளை ஹக் பண்ணியிருப்பான். அவளுக்கு என்னென்னமோ ஆகுது அந்த ஒரு ஹக். ஜிமின் விடு அப்படின்றா. சாரி 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 அப்படின்னு அவன் கடன்னு அவங்க குழந்தைய பிடிச்சி ஹக் பண்ணி சுத்துறான். எல்லாரும் கார் ஏறி இப்போ ஜிமன் வீட்டுக்கு தான் போறாங்க. ஜிமன் வீட்டில் வயன் இதை நோட் பண்ணியிருப்பா. அவனுக்கு ஃபீவர் வந்தப்போ போனப்போவே அங்கங்க இந்த இவ இந்த வீட்டை விட்டு போகப்போ ஜிம்மனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு நிறைய திங்ஸ்லாம் டெக்கரேஷனுக்காக மாட்டி வச்சிருந்துருப்பாள். ஸோ அது எல்லாமே இங்கே அப்படியே தான் இருக்குது. அவள் வச்ச பலூன்லாம் காற்று போய் எல்லாம் ஸ்டில் அதே இடத்துல தான் இருக்குது. ஜிம்மன் எதையுமே க்ளீன் பண்ணவே விட்டுருக்க மாட்டான். சில இதெல்லாம் பிஞ்செல்லாம் தொங்குது. ஏதோ பாழடைஞ்ச வீட்டுக்குள்ளே போனால் ஒரு மாதிரி அங்கங்கே குப்பையாக இருக்குமே, அந்த மாதிரி இவள் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்த பொருள்லாம் அங்கங்கே இருக்குது. அவள் உள்ளே வரப்போவே அங்கே இருக்க மேட் கிட்ட இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க, இதுக்கப்புறம் அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஜிம்மன் அவளை பார்க்குறான். அதெல்லாம் 15 இயர்ஸாகவே அங்கே தாண்டி இருக்கு. அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது, குப்பை மாதிரி இருக்கு வீடு, அப்படியே வச்சிருக்க. அது அது சரி நான் போங்க, எனக்கு டயர்டாக இருக்கு.
அப்படின்னு அவள் போய் ரூம்குள்ளே இருக்கா. ஜிமின் மொத்த வீடியும் பயங்கரமாக க்ளீன் பண்ணி வைக்கிறான் மெய்ட்ஸ் எல்லாரையும். இன்னும் 2 மெய்டையுமே அப்பாயிண்ட் பண்ணான். ஃபுல் வீடு க்ளீன் பண்ணி வயனுக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷையும் செய்ய சொல்கிறான். அவங்களும் செஞ்சு வைக்கிறாங்க. வயன் தூங்கி எழுந்திரிச்சு கீழே வந்து பார்க்குறா. செம்மையாக இருக்குது வீடு க்ளீனாக. அவள் போய் அப்படியே சாப்பிட உட்கார்றா. குழந்தைய சாப்பிடுது. மாம் பாத்தியா டேட் உனக்காக எவ்வளோ பண்ணுறாரு, நீ தான் மோசம் அப்படின்னு சொல்லுது. ஜிமின் அமைதியாக ராமோ, அப்பெல்லாம் சொல்லாத. நான் பண்ண துரோகம் உங்கள் அம்மானால மறக்கவே முடியாது. அவங்க வந்திருக்கிறதே பெரிய விஷயம்டி. நீ சொல்லி எதனா சொல்லி கெடுத்துட போற அப்படின்னு அவங்க பொண்ணுக்கிட்ட சிரிச்சுட்டே சொல்றாரு. பையன் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு அவங்க பெட்ரூம்ல போறா. நிறைய மெமரிஸ் அவளுக்கு அந்த ரூம்குள்ள. ஜிமின் அப்படியே பொறுமையா உள்ள அந்த டோர் லாக் பண்றான். அப்படியே வந்து அவளை பேக் ஹக் பண்றான் ஜிமின். சாரிடி சாரிடி அப்படின்னு மன்னிச்சிருவேன், என்ன மன்னிச்சிருடி மன்னிச்சிருடி அப்படின்னு பயங்கரமா அழுகுறான். பையன் திரும்பி உன்னை மன்னிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஜிமின். அவ்வளோ பெரிய மனசுலாம் எனக்கு கிடையாது. ஆனா என்னால் அதை மறக்க முடியும். ஏன்னா என்னால் இந்த 15 வருஷம் நீ இல்லாமல் இருக்க முடியல. ஒன்று ஒரு நாள் பார்க்கலனால எனக்கு பைத்தியம் பிடிச்சது. அது நான் உன் மேலே வச்சிருக்க லவ் தான். அது என்னைக்குமே மாறாது. நம்ம பழைய மாதிரி இருப்போமா நீ கேட்டேன்னா அது எனக்கு தெரியாது. அவ வளர்ந்துட்டு இதுக்கப்புறமா நம்ம பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னா அவ கண்டிப்பா என்னன்னு கேட்பா. அந்த ரீசனுக்கு தான் நான் இங்க வந்தானா. ஆனா மறுபடியும் என்னை ஏமாத்திட மாட்டேன். டைட்டாக ஹக் பண்ணுறான் ஜிமின். ஸோ இதோடு இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். நான் 20 மினிட்ஸ்ன்னு சொல்லி ஆல்ரெடி 40 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை எப்படியே முடிச்சுக்கலாம்.